நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை எத்தனை பேர் உண்மை மனதோடு சொல்ல முடியும்? கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, கிருப பெரியது, உங்க தயவு பெரியது. இயேசப்பா அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருப பெரியது, உங்க நடத்தி வந்த பாதைகள் எல்லாம், நடத்தி வந்த பாதைகளை சத்தத்தை உயர்த்தி நன்றியோடு சொல்லுங்க. ஆண்டவரை நோக்கி நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நீரோடு நன்றி சொல் துதிக்கின்றேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, ஆமே, உங்க கிருப பெரியது, உங்க தயவு பெரியது, அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருப பெரியது, உங்க தயவு பெரியது. கத்த செய்ய நினைத்தது தடைபட சகலத்தையும் நன்மையாக செய்து முடிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கத்த செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீர். ஆமே, உங்க அன்பு ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லலாமே. நீங்க எங்க மேல வைத்த அன்பு பெரியதப்பா, உடைய இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க கிருப பெரியது, உங்க தயவு பெரியது. நீங்கள் நான் இந்த ஆண்டு இந்த வருடமெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான நாட்கள். அப்படி யாராச்சும் ரெண்டு கரங்களை வைத்து சொல்ல முடியுமா? பல பாடுகள் வந்துச்சு, பிரச்சனைகள் வந்துச்சு, போராட்டங்கள் வந்துச்சு. இந்த பாதைகளை கடக்க என்ன செஞ்சிருக்கிறார்? பலனை கத்த கொடுத்து கடந்து வந்த பாதை எப்படிப்பட்ட பாதை? கரடு முரடான பாதை. ஆனா அந்த பாதையிலும் யார் நடத்தி கொண்டு வந்தா? கர்த்தரே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் நடத்தினார் என்ற உணர்வு இருந்துச்சுன்னா நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. அந்த உணர்வே இல்லாதவங்களுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியாது. நீங்க எப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறீங்க? உணர்வு இருந்துச்சுன்னா என்னால நன்றி சொல்ல என்ன செய்ய முடியாது, இருக்கவே முடியாது. ஏன்னா நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். அந்த உணர்வே எனக்கு இல்லைன்னு நினைச்சவங்களேன், நான் நன்றி சொல்லுகிற நேரத்தில் என்ன செய்ய முடியாது. என்னத்தான் ஆண்டவர் செஞ்சான். ஆனா அன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் உயிரோடு இந்த இடத்துல வைத்திருக்கிறார். நல்லவராக வல்லவராக இருந்திருக்கிறார் என்று சொல்லி உங்கள் பாட்டுத்தாள 3வது பாடல், நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன், நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் யாராவது. நல்ல கரங்களை உயர் தட்டி நல்லா என்ன செய்ய போறோம்? உற்சாகத்தினால கைகள் தட்டலாம். உற்சாகத்தோடு நல்ல ஆண்டவர் நாமத்தை நன்றி சொல்ல வந்தவர் நல்ல கைகள் தட்டலாம். எல்லாம் உற்சாகத்தோடு நல்ல கைகள் தட்டுங்க. உற்சாகத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. பாட்டுத்தாள 3வது பாடல், நல்ல கைகள் தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கலாமே. அவர் நல்லவராகவே இருந்திருக்கிறார். நல்லா உற்சாகத்தோடு கை தட்டலாமே. ஆமென். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன், நன்றி
சொல்லலாம் ஆண்டவர் நோக்கி. நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாள் எல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாள் எல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், நல்லவராக இருந்திருக்கிறார். என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, நான் நடந்து வந்த பாதைகள் என்னை தோளி தூக்கி சுமந்தார். அவர் அன்பை மறப்பையிலோ என்னை தோளி தூக்கி சுமந்தார். அவர் அன்பை மறப்பை. என் இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பிரசனத்தோடு இருதயத்தினால் நன்றி பருகட்டும். அவர் என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடான. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கடினமான பாதைகள் கர்த்தரே நடத்தி வந்தார். என்னை தோளி தூக்கி சுமந்தார். அவர் அன்பை மறப்பேனோ என்னை தோளி. என் இயேசு நல்லவர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு இந்த ஆண்டு முழுவதும் நல்லவராகவே இருந்திருக்கிறார், வல்லவராகவே இருந்திருக்கிறார். என் இயேசு பரிசுத்தர். என் போக்கிலும் எந்த வாரத்திலும் என் இயேசுவை பாதுகாப்பு. என் போக்கிலும் எந்த வாரம் இந்த ஆண்டு முழுவதும் பிரயாணத்தை பாக்கியம் பண்ணினார், பாதுகாப்பா நடத்தினார். அவர் கிருபை தாங்கினது. எத்தனை முறை விழுந்து போயிருந்தாலும் கர்த்தருடைய கிருபை தூக்கி நிறுத்தினது. அவர் கிருபை தாங்குவே. என் இயேசு நல்ல நல்ல கைகள் தட்டி தேவனுடைய அபிஷேகத்தை உணர்ந்தவர்களாக. ஆமே என் இயேசு, ஆமே என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு, என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் இயேசு நல்லவர், என் இயேசு நல்லவர், அவர் என் இயேசு, என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாங்கள் இயேசுவை பாடிடுவேன். ஆமென். நிறைந்த இதயத்தோடு நன்றி பலிகளை செலுத்தி நன்றி பலிகள் செலுத்திய வாழ்நாள் எல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்திய வாழ்நாள் எல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு, என் இயேசு பெரிய
வந்தவரே உமக்கு ஆராதனை. என் இயேசு என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்த தேவமே எங்களை நடத்தி வந்தவரே உயர்த்துகிறோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து நல்ல கைகளை தட்டி தேவ பிரசனத்தை உணர்ந்து கர்த்தரை ஆராதிக்கிற வேளையிலே துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பரிபோம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தன் நம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தன் நம் தாவீதின் தேவன் முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் என்றும் உள்ளது. உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே. தகப்பனாக இதுவரையில் தோளின் மீதே சுமந்து வந்தீ. தகப்பனாக தோளில் மீது சுமந்து வந்தீ. தந்தையே உந்தயம் தாண்டினேன் மனாந்தரத்தை. மனாந்தரமாய் இருந்தாலும் வயல்வெளியாய் மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தந்தையே உந்தயவா தந்தையும் தயவான், தந்தையே தயவான். தாண்டினே குயவனாக வளைந்திட்டிரே, குயவனாக வளைந்திட்டிரே. களிமண்ணையே கிருபையாளே குயவனாக களிமண்ணையே கிருபையாளே. குறை கண்டு அழிக்கவில்லை, கரத்தினில் நம்முடைய குறையை பார்த்து அவர் அழிக்காம குறை கண்டு அழிக்கவில்லை, கரத்தில தான் வச்சிருக்கிறாரு. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லலாம், உயிர் பிழைத்தே, உயிர் பிழைத்தே,
வரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன் சொல்லலாமே. உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ள வரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன். உயிருள்ள வரை துதிப்பேன். ஆண்டவரை ஆராதிக்கோருடைய வாழ்க்கையில நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரை நடத்தின பாதை வனாந்தரமா இருந்தாலும் அந்த வனாந்தரத்தில் நீங்க நடத்தினத எங்களால் அற்புதங்கள் இல்லாலும் அதிசயத்தை எங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் உணர செஞ்சீங்கப்பா. நித்தம் எங்க வாழ்க்கையில் நடத்தினதை நாங்கள் உணர செய்ய கிருபை செஞ்சீங்கப்பா. உமக்கே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்ப்பா. உடைய தயவுக்காக நன்றி, நடத்துற தயவுக்காக நன்றி அப்பா. மீதமுள்ள காரியத்தை உமக்கே நாங்கள் சொல்லுகிறோம். எல்லா மகிமை எல்லா புகழும் உமக்கே நாங்கள் சொல்லுகிறோம். ஆமை. அப்படி உட்கார்ந்து கொள்ளுவோம். பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த புதிய வருடமாகி 2025 இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் 2024 முழுவதும் கிருபையாய் நடத்தி ஒலேசர் அடியான் மனை பிள்ளைகள் கொடுத்த சபை மக்கள் நீர் எங்களுக்கு பாராட்டி நன்மை கிருபை இந்த வருடம் முழுவதும் உன்னதமான சேவைகள் கிருபையாய் 2024 முழுவதும் நடத்தினீர். சுகத்தோடு பலனோடு ஒவ்வொரு மாதமும் நீ கொடுத்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி ஒரு புதிய வருடத்தை சந்திக்க இந்த அதிகாலையில் இந்த ஆன்லைன் மூலமாய் அநேக தேவ பிள்ளைகளை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வாக்கு தத்தத்தோடு கூட சந்திக்க கிருபை செய்து இந்த 2025 அந்த வாக்கு தத்தம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். பிதாக்குவன் பரிசுத்தாவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த வீடியோடைய கனிகளை பங்குற மக்களை ஆசீர்வதி. இதுக்கு எதிராக என்பது தடைகளை தகர்த்தேறிய இயற்கை கால சாதமாக்கும் கிரடு தடைகளாம் கிடைக்கட்டும். நாமம் மையப்படட்டும். வார்த்தைகள் பரலோகத்திலிருந்து தூதுகளாக வரட்டும். என்னை வரைத்துக் கொள்ளும். நான் எனக்கு சிறுகோன் என பெருவிட ஒப்பு கொடுக்குறோம். இந்த வேலையை நீர் ஆசீர்வதித்துக்கொள்ளும். என்னை வரைத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் செய்ய நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த 2025 புதிய வருஷத்தை அதிகாலையில் இந்த ஆன்லைன் மூலமாய் கர்த்தருடைய வாக்குத்தத்தை காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவை நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருந்து கர்த்தருடைய நாம மகிமைக்காக இந்த 24 கடந்த 2024 முழுவதும் நடத்தினவர். கடந்த ஆண்டு பயப்படாத வேண்டது கேட்கப்பட்டு வாக்குத்தத்தை கொடுத்து ஆசீர்வதித்தவர். 2025 நீங்கள் வேண்டுவதற்கு அதிகமாக கிரியேசர் வல்லமையின்படி கர்த்தர் அந்த புதிய ஆண்டில் ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டாக இருக்கும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால என்னாம 22:12 வாசிக்கப்போம். அதற்கு தேவன் பீலையாமை நோக்கி நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். அதற்கு தேவன் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார். இந்த ஆண்டு அவர்கள் என்ற இடத்துல நீங்கள் நான் ஒவ்வொருவரையும் சேர்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் தான் இந்த ஆண்டு கர்த்தர் சொல்லுகிறார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சபிக்க வந்த பேலையாமுக்கு செவி கொடுக்காமல் அழிக்க நினைச்ச துரத்த நினைச்ச பாலாக்கு ராஜாவுக்கு செவி கொடுக்காமல் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டதனால் 2025 நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதனால இந்த வாக்கு தத்தத்தின் மூலமாய் கர்த்தர் இதுவரையிலும் காணாத பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தருடைய நாமம் உங்கள் மூலமாக என் மூலம் மகிமை அடைய போகிறது. நம் மூலமாய் பட்டணம் தேசம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. இந்த வாக்குத்தத்த செய்தியை தியானிப்பதற்கு முன்னதாக ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. என்னோடு சேர்ந்து நீங்கள் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்றும் இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள்
இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். உண்மையுள்ள தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் ஒன்று தவறாது. ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாமே ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாமே. செத்து போனதா சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையே செத்து போனதா சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிட்டே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுவே. ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாமே. அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். உண்மையுள்ள தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் ஒன்று தவறாது. ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாமே ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே. அவர் சொன்ன வார்த்தையை துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே. அவர் சொன்ன வார்த்தையை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிட்டே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாமே ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாமே ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாமே ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாமே. இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே. அவர் சொன்ன வார்த்தையே இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே. அவர் சொன்ன வார்த்தையை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிட்டே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலோ நிறைவேறுவே. ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். உண்மையுள்ள தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் ஒன்று தவறாது. ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாமே ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்றும் இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் நாம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். உண்மையுள்ள தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் ஒன்று தவறாது. ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாமே ஆமென் ஆமென்.
இயேசு சொன்னதெல்லாமே ஆமே ஆமே, வாக்கு தத்தங்கள் எல்லாமே ஆமே ஆமே, இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. திரிய தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். மறுபடியும் ஒரு விசை நாமம் 22:12 வாசிக்கப்போம். அதற்கு தேவன் பீலையாமை நோக்கி நீ அவர்களோட போக வேண்டாம், ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்க வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். மறுபடி 11வது வசனத்தை சேர்த்து வாசிக்கலாமா? பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது. ஆகையால் நீ வந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும். அப்பொழுது நான் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். ஒருவேளை அவர்களை துரத்தி விடலாம் என்று சொன்னான். இப்படியாக பாலாக் ராஜா பீலையாமை அழைத்து, ஒரு பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனம் எகிப்திலிருந்து வந்திருக்கு, அந்த ஜனங்களை நீ போய் சபிச்சிட்டீன்னா நான் துரத்திடுவேன். இன்றைக்கு தேவனுடைய ஜனங்களுடைய வளர்ச்சியை இன்றைக்கு உலகத்தில் எல்லா எதிரணியாக இருக்கிற ஜனங்கள் இன்னைக்கு கூலி பொருத்தி கூலி வாங்கி ஜனங்களை சபிக்கணும்னு சொல்லி குறி சொல்லுகிற ஒரு பீலையாமை பார்த்து பாலாக் ராஜா அவன் சொல்லுகிறான். அந்த 21:1 அந்த ராஜா யாரு? 22:1 படிமா. பின்பு இஸ்ரவேல் புத்திர பிரயாணம் பண்ணி எரிகோவின் கிட்ட இருக்கும் யோர்தானுக்கு இக்கரையிலே மோவாபின் சமனான வெளிகளில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேலர் எமோரியருக்கு செய்த யாவையும் சிப்போரின் குமாரனாகிய பாலாக் கண்டான். ஜனங்கள் ஏராளமாய் இருந்தபடியினால் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திரர் மித்தம் கலக்கமடைந்து மீதியானியரின் மூப்பரை நோக்கி, மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவரையும் மேய்ந்து போடும் என்றான். அக்காலத்திலே சிப்போரின் குமாரனாகிய பாலாக் மோவாபிய யாரு? மோவாபை அரசாண்ட ராஜா. இந்த பாலாக் என்ன செய்யறான்? எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த இஸ்ரேல் ஜனங்கள் பூமியின் விசாலத்தெல்லாம் மூடிக்கொண்டிருக்கிறாங்க, பெரிய அளவில் வளர்ந்துட்டாங்க. இவர்களை பிடி விட்டுட்டா நம்மளை சுற்றி மேய்கிற புல்ல மேய்கிற மாதிரி மேய்ஞ்சி போட்டுருவாங்க. அதனால் இவங்களை சபிச்சு, நீ வந்து சபிச்சிட்டீன்னா நான் அந்த ஜனங்களை தேசத்தை விட்டு துரத்தி விடுவேங்கிறான். பாலாக் ராஜனோட உபாய தந்திரம் என்னன்னா, இவங்களை சபிக்கணும். அதுக்கு ஒரு தீர்க்கதரிசி தேவை. பிழையாமை போய் தேர்ந்தெடுத்து அந்த பிழையாமை அழைச்சி வரும்போது சொல்கிறான், நான் கர்த்தரிடத்தில் கேட்டு அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி தான் நான் செய்வேன் என்று பிழையாம் சொல்ல, பிழையாமையோட போய் கர்த்தரிடத்தில் கேட்க, அப்போ பிழையாமை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் கூட போகாத, அந்த பாலாக் ராஜா கூட போகாத, அந்த ஜனங்களை சபிக்கவும் செய்யாத, ஏன்னா அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் தம் ஜனமாய் இஸ்ரவேலரை அவர் தமக்காக இந்த பூமியில ஒரு கூட்டு ஜனத்தை தம்முடைய சித்தத்தை செய்ய தமக்கென்று தம்மை நேசிப்பதற்கு, அவர்கள் நேசிப்பதற்கு ஒரு கூட்டு ஜனத்தை தமக்காக தேர்ந்தெடுத்தார். ஆபிரகாமை அழைத்தார். அந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் சந்ததி தான் இஸ்ரவேலர்கள். ஊருகிற கல்தேரிய பட்டணத்தை இருந்து அழைத்தார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 12:1-2 வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்த போது, உன் ஜனத்தையும் இனத்தை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஊருங்கிற கல்தேரிய பட்டணத்தை விட்டு கர்த்தர் அழைத்து அவனை பிரித்து அவனை ஆசீர்வதித்து ஒரு இஸ்ரவேலுங்கிற ஒரு பெரு கூட்டத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். அந்த ஜனங்கள் எகிப்தில் 430 வருஷ கால அடிமைத்தனத்தில் இருந்து கர்த்தரின் சித்தத்தின்படி வெளியேறி
அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு வரும் பொழுது அந்த ஜனங்களுடைய வளர்ச்சி திரளாய் இருந்தபோது மோவாபின் ராஜாவாய பாலாக்குக்கு இந்த வளர்ச்சியை கண்டு எரிச்சல். உடனே பிலேயாம் அழைத்து சபிக்கணும்னு சொன்னபோது அவன் ஆண்டவரிடத்தில் கேட்டதை எதையும் செய்வேன்னு சொல்ல ஆண்டவர்கிட்ட கேட்ட பொழுது அந்த பாலாக்கு ராஜா கூட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்க வேண்டாம். அந்த ஜனங்கள் யார் தெரியுமா? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். என்னாம 24:1 இப்படி சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம். என்னாம 24:1 இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல. அவன் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது, ஆண்டவர் இஸ்ரவேலர்ங்கிறது எழுத்தின்படி அந்த நம்முடைய பழைய ஏற்பாட்டின் அவர் இஸ்ரவேலர்கள், புதிய ஏற்பாட்டு ஆவிக்குரிய இஸ்ரவேலர் நம்மை பார்த்து கர்த்தர் சொல்றார், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் தான் ஆண்டவருக்கு பிரியம். ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நீ ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ அந்த ஆசீர்வாதிக்கப்பட வேண்டிய ஜனங்களை பிழையாம சபிக்கணும்னு விரும்புகிறான். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டம் வளர்ந்து பெறுகிறத இவங்களால் சகிக்க முடியலை. அதனால தான் அந்த தேசத்தில் விசாலத்தை மூடுகிற இந்த திரள் கூட்டம் இப்படியே வளர்ந்துட்டா நம்ம சேதம் ஆயிடுவோன்னு தெரிஞ்சு அந்த ஜனங்களை அழிக்கணும், துரத்தணும்னு நினச்ச அந்த பாலாக்குடைய தந்திரமான ஆலோசனைக்கு அந்த பிலேயாம் செவி கொடுக்க நினைக்கும் போது கர்த்தர் பிலேயாம்கிட்ட சொல்கிறாரு, அவனோட போகாத, அந்த ஜனங்களை சபிக்காத, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்போ கர்த்தருடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றால் அந்த ஜனங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? ஏன் பிலேயாமால சபிக்க முடியலை? காரணம், ஏன் கர்த்தர் அந்த ஜனங்களை ஆசீர்வதிக்க விரும்பினார்? அவருடைய ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாய் அவருடைய ஜனங்களாய் இருந்திருக்காங்க என்பதை குறித்து இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை குறித்தும் நம்முடைய வாழ்க்கை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற இந்த வருஷத்தில் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரே, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களுடைய வாழ்நிலை எப்படி இருக்கும்? முதலாவது வாசிக்கலாம், அதே 23வது அதிகாரத்துக்கு வருவோம், 8-9 வாசிக்கலாம். தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் காரணம் தனியே என்ன செய்தாங்க இருப்பார்கள். ஆண்டவருடைய ஜனங்கள் யாரு? உலகத்தாரோட ஒத்த வேஷம் அல்ல, உலகத்தாரை போல வாழ்கிறவர் அல்ல. லேவியராமத்தில் சொன்னபடி உலகத்திலிருந்து உங்களை எனக்கென்று பிரித்து எடுத்தேன். ஆண்டவருக்காக பிரித்து எடுக்கப்பட்டவர்கள், ஜாதிகளோடு கலந்து ஜாதிகள் செய்கிற துர்க்கிரியைகளை செய்யாதவர்கள், தனியே வாசமாக இருக்கிறவர்கள். அப்படின்னா கர்த்தருக்கென்று பரிசுத்தமாக வாழும்படி அழைக்கப்பட்டவர்கள் தான் முதலாவது ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுடைய தகுதி என்ன? அவருடைய வாழ்க்கையின் நிலை என்ன? அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறாங்க, எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்? அவர்கள் ஜாதிகளோடு கலவாதவர்கள், தனியே வாசமாக இருக்கிறவர்கள், கர்த்தருக்கென்றே வாழும்படி பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அடுத்து ரெண்டாவது ஜனம் யாரு அப்படின்னா, ஆதியாகமம் 12:1 கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள். ஆதியாகமம் 12:1 கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு. தேவனால் வரவழைக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். ரெண்டாவது பிரித்து எடுக்கப்பட்டவர்கள். மூன்றாவது ஆதியாகமம் 26:2 கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. ஆமா, நீ எகிப்து என்பது மறுபடியும் அடிமைத்தனத்துக்கு போகாமல், மறுபடியும் பாவ அடிமைத்தனத்துக்கு போகாமல், உலகத்துக்கு போகாமல், ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி எங்கேருந்து வந்தவன் திரும்பி அந்த இடத்துக்கு போகாமல், நீ தேவன் சொல்லுகிற இடத்திலே வாசம் பண்ணுகிறவர்கள், கர்த்தர் குறித்த இடத்தில் வாசம் பண்ணுகிறவர்கள். அப்படின்னு என்ன? கர்த்தருடைய சொல்லுக்கு எகிப்துக்கு போகாமல், அப்படின்னு மறுபடியும் நீ எங்கேருந்து ரட்சிக்கப்பட்டவருக்கு முன்னாடி எங்கே வாழ்ந்தீங்களோ இஸ்ரேல் ஜனங்கள் மறுபடியும் எகிப்துக்கு போக நினைத்தவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்துக்குள்ள நுழைய முடியல. அப்போ அந்த வளமான வாழ்க்கையை விட்டவர்கள், அடிமைத்தன வாழ்க்கையை விட்டு விலகினவர்கள்,
அந்த ஆண்டவருக்கென்றே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள். அப்போ எகிப்துக்கு அப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள், ஆண்டவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள். அடுத்து எதை சொல்லுகிறது? ஆதியாகமம் 26:20-21 அவர்கள் வாக்குவாதம் பண்ணினவரோடு பொறாமை கொண்டவர்கள் எதிர்த்து நிற்காமல் வாக்குவாதம் பண்ணுகிற பொறாமை விட்டு விலகிறவர்கள். வாசியமா? கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்து வாக்குவாதம் பண்ணினார்கள், ஆகையால் அதற்கு சித்துனா என்று பெயரிட்டான். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவர் யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? வாக்குவாதம் பண்ணி பொறாமை பண்ணுகிறவரோடு வாக்குவாதம் பண்ணாமல் பொறாமை கொள்ளாமல் அதை விட்டு விலகிறவர்கள். அப்போ சண்டை யுத்தங்கள் பிரச்சனை இல்லாதவர்கள், பிரச்சனை பண்ணாதவர்கள், வாக்குவாதத்தையும் பொறாமை விட்டு விலகினவர்கள். ஆதியாகமம் 26:12 அந்த தேசத்தில் விதைத்தவர்கள். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன். ஆண்டவருடைய வசனத்தையும் அவருக்கென்று ஆசீர்வாதத்தை கொடுத்த நன்மைகளையும் காணிக்கைகளையும் கர்த்தருக்கென்று விதைக்கிறவர்கள், ஆவிக்கென்று விதைக்கிறவர்கள், நித்திய ஜீவனை அறுவடை செய்கிறவர்கள், சுவிசேஷமாய வசனத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட உழைப்பின் பிரயாசத்தின் பலனை கர்த்தருக்கென்று காணிக்கையில் கொடுத்து ஊழியத்தையில தான் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கென்று விதைக்கிறவர்கள். வசனத்தையும் விதைப்பார்கள், கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தையும் காணிக்கையும் விதைக்கிறவர்கள். ஆனால் கர்த்தர் ஆசீர்வாதத்தை 100 மடங்கு பலன் பெற்றவர்கள், விதைக்கிறவர்கள். அடுத்து 28-29 அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் சாட்சி பெற்றவர்கள். 29 கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று அவர் எதிர்த்தவர்கள் சாட்சி சொல்றாங்க. யாரு பகைத்தவர்களோ, யாரை துரத்தணும் நினைச்சாங்களோ அந்த பெலிஸ்தே ராஜா அபிமெலேக்கு அவனுடைய கூட்டாளி எல்லாரும் வந்து அவனோட சமாதான உறவுக்கு வராங்க. யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? சாட்சி பெற்றவர்கள். பகைஞர் சொல்றாங்க கர்த்தர் உம்மோடு இருக்கிறார், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் அதான் சொல்றாரு, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனை உலகமும் பார்க்கிறது, அவனுடைய வாழ்க்கை கர்த்தர் கூட இருக்கிறார். யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? 1 சாமுவேல் 26வது அதிகாரத்திலையும் நம்ம வாசிக்கும் போது அங்கேயும் தன்னை விரோதித்த சவுல், தாவீதை விரோதித்த சவுல் ஒரு நாள் தாவீதின் கையில் கிடைக்கும் போது அவனை மன்னிச்சு ஏற்றுக்கொள்ளும் போது நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லி சாட்சி சொல்லுகிறார். மன்னிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அடுத்து மத்தேயு 25:34 தாளந்துகளை கர்த்தருக்கு பயன்படுத்துகிறவர்கள் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்ட என்று ராஜா அழைப்பார். அப்ப ஆண்டவர் இன்றைக்கு யாரை இந்த ஆண்டில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், ஆசிமா 25:34 அப்பொழுது ராஜா தமது வலப்பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இதை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? தேவன் சொல்லுகிறார், பிலேயாமை பார்த்து, பிலேயாமுக்கு செவி கொடுக்காமல் தம் ஜனமாய் இஸ்ரவேலை துரத்த நினைக்கிற அந்த பாலாக்கு ராஜாவுடைய உபாய தந்திரத்துக்கு இடம் கொடுக்காமல் கர்த்தர் தம் ஜனமாய் இஸ்ரவேலரை ஆசீர்வதிக்கிறார். இந்த வருடம் முழுவதிலும் உங்களை சபிக்க நினைக்கிறவர்களும் துரத்தி விடுகிற நினைக்கிறவர் கரத்திலையும் விடாதபடி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். உங்களுக்கு நம்மை பார்த்து கர்த்தர் சொன்ன, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிலேயாமிட்ட சொல்லுகிறார். பிலேயாம போய் பாலாக் ராஜாட்ட சொல்லுகிறான். பெலிஸ்தே ராஜா அபிமெலேக்கு சொல்லுகிறான், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். 1 பேதுரு 3:9 சொல்லுகிறது, ஆசீர்வதிக்கும்படி நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர் என்று சொல்லுகிறார். நீங்கள் நானும்
இந்த ஆண்டு உங்களை என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று நம்மளை பார்த்து இந்த உலகத்திற்கு அடையாளமாய் காண்பிக்கிறார். நம்மளை ஆண்டவராய் இயேசுவே சொல்கிறார், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். 1 பேதுரு 3:9, தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனமும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து. ஆமென். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதனால இந்த வருடம் முழுவதிலும் அல்ல, வாழ்நாள் முழுவதும் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவராக இயேசு நம்மளை பார்த்து சொல்லிட்டார், ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சபிக்க வந்த பிழையாமுக்கு செவி கொடுக்கவில்லை, துரத்த வந்த பாலாக்கு ராஜாவுக்கு இடம் கொடுக்கவில்லை. அதை பார்க்கலும் வானத்தை பூமி உண்டாக்கிற கர்த்தர் நம்ம இந்த வருஷத்தில் சொல்லுகிறார், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் போய் அநேகரை ஆசீர்வதிங்கள் என்று கட்டளையிடுகிறார். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவை நன்றி செலுத்துகிறோம். அதே அந்த என்னாகும் 22:12 சொல்லப்பட்டபடி நீ வாக்கு தத்தத்தை கொடுத்த தேவன் உண்மையுள்ளவர். அதற்கு தேவன் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பிழையாமை நோக்கி அவர்கள் என்பது நீங்களும் நானும் தான். நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த வாக்கு தத்தத்தை சொந்த நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவருக்கும் போய் சொல்லுங்கள், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வதிங்க. இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து ஆமென்றோம் ஆமேன் என்று சொல்ல கடவுது. இயேசு கிறிஸ்துவில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்து கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன் ஆமேன். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமீன் ஆமீன் ஆமீன். இயேசு சொன்னதெல்லாம் ஆமீன். கர்த்தர் ஆசீர் காக்க கடவர், தேவன் முகத்தை பிரசன்னமாக்க கடவர். ஆமீன். அல்லேலூயா.